பாலாஜி இப்போதும் பிஜேபியை தான் நீங்க இது பண்ணி ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டியிருக்காங்கிறத அவங்க கேள்வி வச்சாங்க. பிஜேபியோட இன்னும் ஒரு இணக்கமா இருக்காங்களா, நட்பா இருக்காங்களா, அல்லது பிஜேபி எதிர்ப்புங்கிறது தான் மையப்படுத்தி தமிழ்நாட்டில் இன்னும் அரசியல் வேண்டியிருக்கா அப்படிங்கிறதும் சட்டமன்றத்தில் நினைவு இருக்கும். பல தடவை தலைவர் எழுச்சி தமிழர் அதிமுக பலவீனப்படுவது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது என்ற கருத்தை பல முறை வச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் பிஜேபியை விட்டு அதிமுக நல்லதில்லைன்னு, பிஜேபியை விட்டு அதிமுக வரணுன்ற கருத்தை தொடர்ச்சியாக வச்சுட்டு இருந்தார். இவங்க வந்துட்டாங்க, இப்போ பொருள் எலக்டோரல் அலையன்ஸ்லேருந்து வந்துட்டாங்க. ஆனால் எலக்டோரல் அலையன்ஸ்லேருந்து பிஜேபியோட ஐடியாலஜிஸில் பிஜேபி முன்னெடுக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் இவங்க அப்படியே ஒத்துக்கொள்வது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலில் கூட அவங்க தங்களுடைய ஒப்புதலை வழங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் வக்ஃபு சட்டத்தில் கூட நீங்கள் எல்லாரும் எதிர்த்த பொழுது கூட அவங்களோட நிலைப்பாடு அதை ஆய்ந்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கணுன்ற மாதிரியான ஒரு நிலையில் இருக்காங்க. அதனால தான் இவங்க பிஜேபியை விட்டு எலக்டோரல் அலையன்ஸ்லேருந்து வந்தாலும் பிஜேபியோட நிலையில் இவங்களுக்கு மாறுபட்ட நிலை, காம்ப்ரமைஸ் அந்த மாதிரி ஒன்று சூழல் இருக்குன்றது தான் நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். அதனால தான் நாங்கள் உறுதியாக எந்த நிலையிலையும் இன்றைக்கு மத சார்பற்ற கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்த கூட்டணி தான் எங்களுடைய கூட்டணி. நீங்கள் சொன்னது மாதிரி அறுதிட்டு உங்ககிட்டே சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படி தான் நாம் அதை பார்க்குறோம். நீங்கள் தொடர்ச்சியாக இவங்க பிஜேபி நிலைப்பாட்டை எந்த நிலையிலையும் நேரா எதிர்க்கிற சூழலே இல்ல. அந்த மாதிரி எதுலயுமே என்ன சொல்றாரு, களத்துல பிஜேபில இல்லங்க, ஆனா இருக்கிறதாக ஒரு இத காமிச்சு நீங்க அதை எதிர்கொள்ளணுமான்னு கேக்குறாரு. பிஜேபின்றது அப்படி ஓட்டா வந்திருக்கு, வாக்கு வாங்கியிருக்காங்க. அது ஒரு ஐடியாலஜியா, ஒரு கருத்தியல் ரீதியா நீங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல நீங்க ஏற்கனவே இருதுருவ அரசியல்னு நீங்க சொல்ற மாதிரி திமுக அதிமுக இருந்தபோது முன்னாடி அவங்களுக்கு இடமே இல்லை. இன்னைக்கு எந்த ஒரு ஆபத்து வந்திருக்குன்னா, இன்றைக்கு வட மாநிலங்களில் பிஜேபி என்கின்ற அந்த ஃபோர்ஸ், பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்கின்ற அந்த ஃபோர்ஸ் தமிழ்நாட்டில் எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடாதுன்ற அந்த நல்ல எண்ணத்துல தான் எல்லா நடவடிக்கைகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுத்துட்டு இருக்கோம். அந்த பாயிண்ட்ல இருந்து தான் நாங்க சொன்னோம் அதிமுக வலுவிழக்க கூடாது, அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லைன்ற அந்த பாயிண்ட். அந்த போராட்டங்களை நீங்களுமே வரவேற்கணும். திமுகவே அது ஒரு கட்டத்தில் சொல்லிட்டு இருந்துச்சு, களம் எங்க ரெண்டு பேருக்குள்ள தான் அப்படின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் அதான சொன்னாரு. அவர் சொன்னாரு அன்றைக்கு இப்ப நீங்க அது முதல்ல சொல்லிட்டாரு, அது நாங்க பேசல, இன்னர் மீட்டிங்ல பேசலன்றாரு. ஆனா அப்படி பேசி இருந்தாருன்னா அவருடைய கருத்து அவரும் வழி முடிந்ததா தான். களம் ரெண்டு பேருக்கு தான் இருக்கும்போது இப்ப நீங்க மாற்று அரசியல்ங்கிறத எதை வச்சு எடுத்துட்டு வர முடியும்னு நினைக்கிறேன். இந்த தேர்தலில் தான் பாத்தீங்க இல்லையா, களம் ரெண்டு பேருக்கு தான் எல்லாரும் சொன்னாலும் கூட இந்த மூன்றாவது ஒரு கூட்டணி அமைச்சு போதுமான ஒரு வாக்கு அடைஞ்சிருக்கிறது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு முன்னெடுப்பு தானே. பல தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு போகக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கு அப்படின்னாலே மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். இது எத்தகைய வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்க போகிறது என்பதுதான் வருங்காலங்களில் தெரியும். இதை ஆட்சியை மாற்றுறதுக்கு ஒரு பெரிய எண்ணிக்கையிலான வாக்கு சதவீதம் ஒரு அணிக்கு வேணும் இல்லையா? எல்லாமே ஒரு இடத்துல தானே துவங்கும், எல்லாமே ஒரு இடத்துல தானே. இப்ப கொள்கை கூட்டணின்றீங்களே, என்ன கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி? மோடி எதிர்ப்பை தவிர, பிஜேபி எதிர்ப்பை தவிர வேற என்ன கொள்கை? சமூக நீதின்றாங்க. சமூக நீதி என்று சொன்னால் மரியாதை மத நல்லிணக்கம், மத துவேஷ எதிர்ப்பு. மகிழ்ச்சி. இப்ப மரியாதைக்குரிய சரவணன் சொல்லும்போது கேட்டாரு, சமூக நீதி தமிழ்நாட்டிற்கு, சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டிற்கு எங்க தேவைப்படுகிறது? அவர் ஒரு வழக்கறிஞர், ரைட்டுங்களா? 69% இடஒதுக்கீடு எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அது தொடர்பான ரிவ்யூ கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல. சாதிவாரி கணக்கு ஆய்வு ஏன் தேவையில்லைன்னு சொன்னேன். சரி, ஓகே. சாதிவாரி கணக்காய்வு, கணக்கெடுப்பு தேவை, கணக்கெடுப்பு வேற, கணக்காய்வு வேற. ஏதோ ஒண்ணு இல்ல, ஏதோ ஒண்ணு இல்ல. அவர் பேச கேள்வியை முழுசா பதில் சொல்ல முடியல. நேரம் ரொம்ப குறைவு. கணேஷ் 69% இடஒதுக்கீடு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அதற்கான ரிவ்யூ வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தா தமிழக அரசிடம் என்ன தரவு இருக்கு, என்ன தரவு நீங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க. இவ்வளவு ஆண்டுகளா எப்படி எதிர்கொண்டோம்? வழக்கு நடந்தது 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. அதற்கு 2019 சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் இது சீராய்வு செய்யப்படலாம்னு வந்தது. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. அந்த வழக்கு நிலுவையில இருந்து வரும்பொழுது எந்த சுப்ரீம் கோர்ட் வந்தாலும் தரவுகள் கேட்கறாங்க, உங்ககிட்ட என்ன தரவுகள் இருக்கு அதை சொல்லுங்க. நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையில்லை, சர்வே தேவையில்லை, சர்வே முடிவு பார்த்து கொள்கை கிடையாது, எந்த ஒரு விஷயமும் இவங்க கிடையாது. ஒரே விஷயம் மக்களை பூச்சாண்டி காட்டுற மாதிரி பிஜேபி மோடி, பிஜேபி மோடி, பிஜேபி மோடி எவ்வளவு நாளைக்கு பூச்சாண்டி காட்டுறாங்க? ஆனா வாக்குகள் வரல, அதிகாரத்துல இருக்காங்கல்ல. கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல மத்தியில ஆட்சி பொறுப்புல தான இருக்காங்க, அதிகாரத்துல இருக்கதான செய்றாங்க. ஒரு புள்ளியில துவங்கும், 0 ல இருந்து துவங்கி வளர்ச்சியில இருக்கா இல்லையா?